வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து செம்பருத்தி ரெடிமேடு பவுடர் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அடுத்து தேங்காய் எண்ணெய் பேராஷூட், இது அலோவேரா ஜெல், கிறிஸ்லின் விட்டமின் இ 400 mg. இது 5 பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி பவுடர் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட செம்பருத்தி பூ இருந்தால் கூட நீங்கள் நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணி நீங்கள் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் க்ரீம் செய்கிறதுக்கு. அடுத்து வந்து இதில் அலோவேரா ஜெல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து கிறிஸ்லின், இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. கோகோனட் ஆயில் பேராஷூட், இது ஒரு 4-5 ட்ராப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாம், ஒரு 4-5 ட்ராப் இருந்தால் போதும். அடுத்து விட்டமின் கேப்சூல் 1, விட்டமின் இ கேப்சூலு. இது 5 பொருள் சேர்த்து இது நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம முக்கியமான பொருள் இன்னும் சேர்த்து என்னென்னா லைம் ஒரு 2-3 ட்ராப்க்கு நம்மளுக்கு இந்த கலரில் வந்துருக்குது. இப்போ நம்ம லைம் போட்டோம்னா நம்மளுக்கு செம்பருத்தி கலர் போல் நம்மளுக்கு வரும். இப்போ 2-3 ட்ராப் அளவுக்கு நம்ம லைம் இதில் எடுத்துக்கலாம், கலர் நம்மளுக்கு மாறும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு க்ரீமோடு நம்மளுக்கு ரெடி. நைட்டு ஃபேஸ் க்ரீமு நம்மளுக்கு செம்பருத்தி பூனால் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கிது. நம்ம ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக நல்லா க்ளோவாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். அது எல்லாமே நம்ம கிறிஸ்லின் சேர்த்துருக்கோம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுவும் நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்ட்னஸாக வச்சு கொடுக்கும். அலோவேரா வந்து நம்ம அந்த ஈரப்பதத்தை நம்மளுக்கு தக்க வைக்கும். ஏன்னா அது ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகாது, கொஞ்சம் லேட்டாக ட்ரை ஆகும். அதனால தான் நம்ம அலோவேரா சேர்த்துருக்கோம். விட்டமின் இ வந்து நம்ம முகத்தில் அங்கங்கே சுருக்க இருக்கிறதுனால அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சுருக்க வராத மாதிரி நம்மளுக்கு அவாய்ட் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இப்போ நைட் க்ரீம் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். இது நீங்கள் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டில் முகத்தை நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கட்டி நீங்கள் நைட் போட்டு கூட காலையில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா செம்பருத்தி பூவில் வந்துட்டு அவ்வளோ சூப்பரான நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கிது. நம்ம முடிக்கும் சரி, நம்ம சோப்பு அது இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது ஃபேஸ் க்ரீம் நான் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் காலையில் கூட டைமிங் தான் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் தண்ணியில். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நல்லா நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட்டாக நல்லா சூப்பரான ஒரு லுக்கை கொடுக்கும். நேச்சுரல் ஃபேஸாக நம்மளுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.